காப்பாத்துங்க, இவர்கிட்ட நீங்க காப்பாத்துங்க. வெல்கம் டு வானவில் கமிட்டி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மேக் புக் எடுக்க சொல்லி எல்லாரும் ஏமாத்தி கூட்டறாரு. அவர் மேக் புக் எடுக்க வரல, மேக் புக் எடுக்க பேக் கிட்ட புக் வாங்க வந்து கடைக்கு ப்ரமோஷன் குளி எல்லாத்தையும் கூட்டண்டாரு. ஃபிளாஷ்பேக். நாங்களா இப்ப ஆதிவாசி ஆயிட்டோம். மேக் புக் வாங்க முடிஞ்சு ஏமாத்தி கூட்டண்டாரு. இவனும் நம்பி வந்துட்டாங்க. ப்ரமோஷன் போடா வீட்டுக்கு போறேன். நீ ஏமாத்தி இல்ல அவர் கால் பண்ண போய் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 9,00,000 ரூபாய். 7,00,000 7,000 ஆண்டவன் செயல் தம்பி. அவன் 30 இன்ச் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம்ல, இது 15 இன்ச். மதுரை நம்பர்த்து. நாம அங்க என்ன கேமரா ப்ரோ குரு வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஹாப்பி லேப்டாப் சவுண்ட் தரனா சவுண்ட் கேட்கணும். எப்படி ஆஃப் பண்ணு தெரியல. ஒண்ணும் தெரியாது மண்ணு. பிரைட்னஸ் குறைச்சிருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த ஆவலாம் இல்ல. ஒரு திமிரு, ஒரு 58 ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. வந்து ப்ரோ உனக்கு அங்க பேசிட்டேன். அங்க ஒரு டெமோ மாடல் வந்திருக்கான். பாஸ்மா வரியா? இல்ல 4 மாடல். ஒரு 24 மாடல் வாங்குன அவனுக்கு தெரியாதாப்பா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. டெமோ பீஸ் பாட்டு வருவாங்க. சரி அப்ப மட்டும். வாங்க டெமோ பீஸ் எடுத்துறாங்க. என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஆமா இதானா அது? என்னடா இப்படி ஃபிங்கர் பிரிண்டா இருக்கு? பாருங்க ஆன் பண்ணா ஆனா இல்ல நாங்க ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணி டெமோ பீஸ் பாட்டு வரணும். பிரைட்னஸ் குறைச்சு எப்படி ஆஃப் ஆகணும்னு தெரியல பாத்துக்கோங்க. உடனே என்ன செஞ்ச பிரைட்னஸ் ஃபுல்லா குறைச்சு அந்த கண்ணாடி போட்டுருக்காம இப்பதான் சொல்லிட்டு போனேன். அந்த கண்ணாடி போட்டுருக்காம அவன் தான். எதனால அப்படி சவுண்ட் கேக்குது? எல்லா லேப்டாப் இருக்கு பாருங்க. இவரு ஆரம்பிச்சிட்டாரு ப்ரமோஷனை. அதானே உலக வழக்கம். இவ்வளவுதான் என் கூட வந்து சீரியஸ் மேக் புக் காமிச்சோன்னா கூட விட்டா பாத்தீங்களா? கிட்டாங்க அந்த மனுஷங்க இப்படிதான். உள்ள எப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய சென்டிமீட்டர் ஸ்பான்சர் ஒரு செகண்ட் இப்படி மாறி இருக்காங்க. என்ன செய்ய இவரான என் கூட வந்தாரு. ஒரு மேக் புக் காமிச்சாரு. ப்ரோ இதான் கேக்குது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஸ்வைப் பண்ண போறோம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ராக்கி போகும்போது நிறைய பணம் கொண்டு போனா எதுக்காக? ஆமா இந்த தங்கத்தெல்லாம் வாங்குறதுக்காக. யார் வாங்குறதுக்காக? இந்த தங்கத்தெல்லாம் வாங்குறதுக்காக போனா. தங்கத்தை வாங்குறாங்க. உன்னை சுமந்து தெருவிலே நடந்தாய். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இல்ல இல்ல என்ன நீங்க வந்து இப்படி வந்து எடுங்க. இந்த இடம் வெளிச்சமா இருக்காடா. ஆமா வெளிச்சத்துல ஓகே அண்ணா. ப்ரோ இது கத்தி எடுங்க. அப்படியே கத்தி எடுங்கண்ணே. அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். பல நாள் கனவு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அதான் ஆசைப்பட்டேன். அது உனக்கு பொறுக்கலையா? கத்திரிக்கோள் திரும்புதா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னங்க இதோட 4ஆவது இடம் லொகேஷன். மேக் வாங்கி இங்க வா. இல்ல ஆபீஸ் கிட்ட போய் ஓகேயா ஃப்ரீயா இருக்கும். இல்ல இங்க ஏதோ ஆக்டிவேட் பண்ணனும்ல. ஓகேயா ப்ரோ அப்படியே ஓகே எடுப்பு சீக்கிரம் எடுங்க. சரி ஓகே. நல்ல மணித்தன இருங்க நல்ல மணித்தன 18 கரெக்ட்டா வெட்டிருங்க. இல்ல ஆமா கத்தி இது எடுங்க. இந்த கிளிப் எடு ப்ரோ. இந்த கிளிப் எடு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ் பார்த்தேன். 18 ஆயிட்டு. இந்த மாதிரி முடியாது.
இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. காட்டுங்களா எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. வாழ்த்துக்கள் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஒரு நிமிஷம், நீங்க உழைக்கிறது ஆப்பிள் டிவைஸ், ஆண்ட்ராய்டோட கேவலம் இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க. அவர் லேப்டாப் ஆஃப் காட்டுங்க. அவரே எட்டி பக்கம் இருக்கு பாருங்க. அவர் 3 3 2 துக் 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 துக். ஐயோ மேக்கி, ஐயோ மேக்கி புக்கு, ஐயோ மேக்கி ஐயோ படிச்சு வச்சிருக்காங்க. இப்படிதான் வந்தா. ஓ ஆப்பிள், ஐயோ ரொம்ப கத்துதானே. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வினா பேரத்தனை பார்த்து ஏங்கறானா பாத்துக்கோங்க. More moments later. இப்ப பாருங்க, உட்கார்ந்து கத்திட்டு நடக்க மாசம் 10 லட்சம் சம்பாதிக்க மாமங்காரன். என் வயிறு எரியுது பாருங்க. புது மேக் புக் வாங்கிட்டானா, அவன கையில பிடிக்க முடியல. கேளுங்க, இப்ப மேக் புக் வாங்கிட்டானா, 8 கரெக்ட். கையில பிடிக்க முடியல. என்ன செய்ய இவனை இப்படி காசை கையாகிட்டு நடக்கானே. மேக் புக் வாங்கிட்டான், காரை வாங்கிட்டான். இது டைரக்டா அடிக்கேடா. என்ன சொல்றது? வாங்கியாச்சுன்னு சொல்லுங்க. ஃபைனலா மேக் புக் வாங்கிட்டேன். ஆக்சுவலா இது வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எங்கேயுமே வந்து ஸ்டாக்கே கிடைக்கல. அதுவும் இந்த M4ல வந்து 16 GB யூனிஃபைடு மெமரியில ஈஸியா கிடைச்சிருது. 24 GB யூனிஃபைடு மெமரியில எங்கேயுமே கிடைக்கல. எல்லா பக்கமும் கால் பண்ணி கேட்டு ரொம்ப ஓஞ்சி போய் மறுபடியும் கடைசியா ப்ரோவை கான்டாக்ட் பண்ணேன். உடனே ரெடி இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். பண்ணி கொடுத்தாப்ல. நம்ம 13 இன்ச் கேட்டிருந்தோம். 13 இன்ச் ரேட்டுக்கே 15 இன்ச் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ப்ரைஸுமே ரொம்ப கம்மியா பண்ணி கொடுத்தாங்க. உடனே இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு கால் பண்ணிருப்பேன். அப்புறம் இன்னொரு 1 hourல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு ஒரு பிளானை போட்டு அதனால டீம்ல கூட யார்ட்டையும் சொல்லல. நம்பவே இல்ல. ப்ரொமோஷன் தான் கூத்தோரான்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே வாங்கிட்டாரு. அதான் ஒரு 4 மணிக்கே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸா போட்டு விட்டேன். ஏன்னா ஹெவி டிமாண்ட் இந்த மாடலு. இன்னொருத்தவங்க வாங்க வந்துட்டாங்க. சரி எனக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டு மறுபடியும் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ப்ரோ சிக்கிராஜ், தேங்க்யூ. இந்த மேக் வாங்குறதுக்குள்ள லாஸ்ட் ஒரே விஷயம், இந்த மேக் வாங்குறதுக்குள்ள எங்க என்ன பாடுபடுத்தினாரு எங்களுக்கு தான் தெரியும்.